தசரதா தந்தியூர் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி மூவி ரமேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சோனி அகர்வால், ரவிச்சந்திரன் மற்றும் படத்தை படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஒரு வக்கீலா இருப்பாரு. அவர் பொண்ணு அவருடைய ஃபேமிலி விட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கும். அவர் பொண்ணு காலேஜ் முடிச்சோன்னு ஒரு கம்பெனியில் சேருவாங்க. கம்பெனியில் சேர்ந்த உடனே அவங்க பாஸை லவ் பண்ணுவாங்க. இந்த லவ்னால ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைலாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இறுதியில் அவரோட லைஃப் என்னவா மாறிச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். அந்த படத்துடைய ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்தாவே சோனி அகர்வால் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி படத்தில் நடிச்சு எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல படம் ஓரளவுக்கு ஸ்பீடாக போகுது. ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு என்கேஜாக கொடுத்துருக்காங்க. படத்தில் வக்கீலாக நடித்த நம்ம ஹீரோ அவர் ஆரம்பத்தில் போய் வக்கீலாக ஆகி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேமிலியாக கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. படத்துடைய கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பரான தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மியூசிக் நல்லா இருக்கு. படத்துடைய அந்த சினிமோட ஹை குவாலிட்டி மியூசிக் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னாவே படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஒரு சுமாரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்டோரி பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். ஏன்னா இதே மாதிரி காலங்காலமாக இதே மாதிரி கதைகள் ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்குது. 80s ஆரம்பிச்சு 90s முடிஞ்சு இப்போ 2K வரைக்கும் இந்த படம் வந்துருச்சு. அதனால ஸ்டோரியில் பெருசாக இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. படம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் எங்கேயோ கொண்டு போய் முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. இப்போ கிளைமேக்ஸ் எப்படின்னா, நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு ஆக்குவோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அது தக்காளி சாப்பாடாக வந்துடும். அதே மாதிரி இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்குது, கடைசியாக முடியுது என்னையா எப்படி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது தான் இருக்குது. படத்தில் ஹீரோடைய போர்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி வில்லனுடைய போர்ஷனும் அந்த அளவுக்கு இல்லை. மற்ற கேரக்டர் சரியாக இருக்கிறாங்க பார்த்தா அவங்களும் இல்லை. இப்படி எந்த கேரக்டருமே இவங்க சரியாக எழுதலை. அதுதான் நான் சொன்ன மாதிரி பிரியாணியில் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் அப்படி போட்டு சோயா டேஸ்ட் சேர்த்துருக்கணும். ஆனால் அவங்க இல்லை. சும்மா தக்காளி நறுக்கி போட்டு செஞ்சால் அது எப்படி பிரியாணியாக மாறும்? கடைசியில் தக்காளி சாப்பாடு தான் மாறும். அதே அளவுக்கு தான் இந்த படத்துலையும் அந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்களுக்கு பாருங்க.